இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இதோ இந்த மாலை பொழுதினிலே சுவாமி, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து இந்த நாளின் சிந்தனைக்கு அநேக காரியங்களை நாங்கள் தியானித்தோம். அப்பா, இன்றைய வாசகங்கள் எல்லாமே ஆண்டவரே ஏழைகளை குறித்தும் செல்வந்தர்களை குறித்தும் கொடுக்கப்பட்டதப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய கடமைகள் என்ன என்பதை சில காலங்களிலே புரியாமலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இறைப்பற்றுள்ள பிள்ளைகள் தான் அப்பா. இருந்தாலும் ஆண்டவரே, உடைய வார்த்தை வசனங்களில் மறையுண்மைகளை அறிந்து புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் பத்தாதப்பா. நாங்கள் வெறுமையான பாத்திரம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை வசனங்களை எங்களுக்கு தந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். இறைப்பற்று பெறும் ஆதாயம் தருவது தான், ஆனால் மன நிறைவுள்ளவருக்கே தரும். இறைப்பற்று பெறும் ஆதாயம் தருவது தான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். ஆமென், ஆமென். இறைப்பற்று என்பது தெய்வ பக்தி. பெரும் ஆதாயம் தருவதுதான். இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவது, ஆனால் அது மன நிறைவுள்ளவர்களுக்கு தரும். உண்மைதான். எல்லாம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னால் தெய்வ பக்தியிலேருந்து குறைவே குறையாது. ஆமென். அப்போ ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த இறைப்பற்று என்பது, தெய்வ பக்தி என்பது ஒரு பெரும் ஆதாயத்தை தருவது தான். ஆனால் அது மன நிறைவுள்ளவர்களுக்கு மனநிறைவு. அந்த மனநிறைவு என்பது செல்வத்தினால் அல்ல, பொன்களினாலும் பொருளினாலும் அல்ல. தூய பவுல் சொல்வதை போல, நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்றால் அதுதான் எனக்கு மனநிறைவு. ஆமென். நற்செய்தியை நான் அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லுகிறார். அதுதான் 7ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. அப்போ ஆண்டவரை சிக்கனை பிடிச்சு கொள்ளணும். ஆமென். எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனைகளாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை காட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. ஆமென். அப்போ 10ஆம் வசனம் தெளிவாக சொல்லுது, பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்து நின்று பிளந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல்
வருவித்துக் கொள்கிறார்கள். பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் விசுவாசத்தில் இருந்து பிறந்து. அதனாலதான் அன்னை மரியாளை பார்க்கும் பொழுது, அன்னை மரியாள் எப்படிப்பட்ட ஒரு அன்னை மரியாள்? ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் காஸ்பல், ஃபுல் ஆஃப் எவாஞ்சலைசேஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அன்னை மரியாள் அருள் நிறைந்தவளே நீ வாழ்க. மதர் மேரி. அப்போ நமக்கு சோதனைகள் வருகிறது. 2 வகையான சோதனைகள். ஒன்று அழகையின் சோதனை, 2வது நம்பிக்கையின் சோதனை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ அன்னை மரியாள் தெய்வபக்தி உடைய ஒரு பெண்மணி, தெய்வபக்தி நிறைந்த ஒரு பெண்மணி. அதனால தான் வானதூதர் மூலமாக அன்னை மரியாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. ஆமென். ஆமென். அருளின் நிறைவு அன்னை மரியாள். ஆமென். ஆமென். அப்போ அந்த அருளின் நிறைவு அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்க? இயேசுவை 30 ஆண்டுகள் தன் வீட்டிலே வளர்த்தி வருகிறார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்போ 30 வயசு வரைக்கும் தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், நன்மை தீமை இது எல்லாம் சொல்லி 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 வளர்த்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து 30 வயசுல தான் தன் ஊழியத்துக்கு வருகிறார். 30 வயசுக்கு ஊழியத்துக்கு வரும்போது அன்னை மரியாள் 30 வயசு வரைக்கும் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். ஆமென். ஆமென். அதை தான் 3 வருஷமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைபிடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கே அன்னை மரியாள் ஒரு நற்செய்தியாளராக இருந்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் அவனுக்கு அது மனநிறைவு. ஆமென். ஆமென். அப்போ நற்செய்தி நிறைவு தான் அன்னை மரியாள். ஃபுல் ஆஃப் காஸ்பல். ஆமென். நற்செய்தி நிறைவு தான் அன்னை மரியாள். வாழ்ந்து காட்டினார்கள். தாழ்ச்சி அன்னை மரியாள் என்று சொன்னால் கீழ்ப்படிதலின் முன்மாதிரி தான் அன்னை மரியாள். ஆமென். ஆமென். லூக்கா 1:38 அழகா சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். லூக்கா 1:38. ஆமென். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆமென். 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 பாருங்க, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன மரியாள் கீழ்ப்படிதலின் முன்மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமை தன்னுடைய தலைவரின் கட்டளைகளுக்காக முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட பணியாள். ஆமென். ஆமென். தாழ்ச்சி என்பது பலவீனம் அல்ல. ஆமென். ஆமென். தன்னுடைய சொந்த ஆற்றலையும் ஞானத்தையும் நம்பாமல் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் தாழ்ச்சி. ஆமென். தன் தலைவரின் கட்டளைகளுக்காக முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட பணியாள். அந்த பணியாள் நல்ல பணியாள். தாழ்ச்சி என்பது பலவீனம் அல்ல. நமது சொந்த ஆற்றலையும் ஞானத்தையும் நம்பாமல் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் தாழ்ச்சி. ஆமென். ஆமென். அப்போ இந்த தாழ்ச்சி என்பது தான் அதுதான் பலத்தை கொடுக்குது. ஆமென். ஆமென். அந்த ஆம் என்ற பதில், அன்னை மரியாளுடைய ஆம் என்ற பதிலால் தான் அந்த வார்த்தை மனு உருவானது. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 11:29. ஆமென். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென், ஆமென். இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தை. யார் சொன்ன வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு சொன்ன வார்த்தை. அப்போ அந்த கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன் என்று இயேசு சொல்கிறார் என்று சொன்னால் அதை கற்றுக் கொடுத்தவள் அன்னை மரியாளா தான் இருக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். காரணம், தச்சு தொழில் செய்பவர்கள், ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்திலே இயேசு வளர்க்கப்படுகிறார். அப்போ அந்த தாழ்நிலையில் அன்னை மரியாளுடைய பாடலில் பார்க்கிறோம், தாழ்நிலையில் உள்ள என்னை ஆண்டவர் கண்ணோக்கினார் என்று சொல்லி. அன்னை மரியாளுடைய அந்த தாழ்ச்சி தன் பிள்ளைக்கு அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்ததுனால தான் இயேசு அந்த வார்த்தையை அழகாக சொல்லுகிறார். மீண்டும் ஒருவரை வாசிக்கலாம். 11:21. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென், ஆமென். கடவுளின் தாய், ஆண்டவரின் தாய் மரியாள் பெருமை பாராட்டவில்லை, தன் மகனுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கருவுரை இயலாத உன் உறவினளாகிய எலிசபெத் அம்மாளுக்கு இது 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன வானதூதரின் பேச்சை கேட்ட உடனே நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி ஓடுகிறாள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே 3 மாசம் பணிவிடை செய்து வருகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பணிவு தாழ்ச்சியை செயலில் அன்னை மரியாள் காட்டினார்கள். ஆமென், ஆமென். தாழ்ச்சியின் மனநிலை அன்னை மரியாள் காட்டியது. கடவுளின் தாய் என்று அவள் பெருமை பாராட்டவில்லை, பெருமைப்படவில்லை. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மா சொல்லும்போது அவங்க பெருமை பாராட்டவே இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த முதல் மனநிலை, அந்த தாழ்ச்சியை அன்னை மரியாள் நடந்து காட்டினார்கள். ஓடுறாங்க. ஆமென். அடுத்து பாருங்க, கானாவூர் திருமணத்தில் என் பிள்ளைகளுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. பரிவு, அங்கே இரக்கம், அங்கே தாழ்ச்சி. பாருங்க எப்படின்னு. பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் தான் தாழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அன்னை மரியாளிடம் இருந்தது. ஆமென், அன்னை மரியாளிடம் இது இருந்தது. இதோ உன் அடிமை என்று சொன்னவள் இதோ எலிசபெத் அம்மாளை சந்திக்க ஓடுகிறார்கள். 3 மாசம் அங்கே பணிவிடை செய்கிறார்கள். யாருமே அங்கே அந்த அம்மாட்ட போகல. 3 மாசம் குழந்தை பிறக்கிற வரைக்கும். 6 மாதம், 3 மாதம், 9 மாதம் கரெக்டாக குழந்தை பிறந்த பிற்பாடு தான் அந்த அம்மா வந்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்கே அந்த அம்மா பணிவிடை செய்திருப்பார்கள். அடுத்தது கானாவூர் பந்தியிலே பார்க்கிறோம், திராட்சரசம் தீர்ந்து விட்டது. ஏனென்றால் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஆளுகள்லாம், விஐபிஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாம் குடிப்பாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அந்த கடைசியில் வர அந்த ஏழை எளியவர்கள் அந்த திருமணத்தில் மிச்சம் மீதி சாப்பிட வரவங்க அநேகர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திராட்சரசம் கிடைக்கிறது அந்த காலத்தில் பெரிய கஷ்டம். ஏழைகளுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கல்யாணத்தில் தான் கிடைக்கும். ஆமென். ஆனால் அன்னை மரியாள் அங்கே என்ன செய்கிறாங்க? பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு
அந்த அம்மாட்ட என்ன இருந்துச்சு? ரசம் தீர்ந்து விட்டது. அவங்களுக்கு அந்த அக்கறையே இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த அக்கறை இருந்தது. என் பிள்ளைகளுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. அந்த இடத்துல அவங்கள்ட்ட இருந்த அந்த மனத்தாழ்ச்சி, கனிவு, மனத்தாழ்ச்சியும் கனிவும் உடையவள் அன்னை மரியாள். ஆமென். ஆமென். அந்த கனிவு நம்மகிட்ட இருக்கா? அந்த மனத்தாழ்ச்சி நம்மகிட்ட இருக்கா? ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையாக இருக்கிறியா? முதல்ல அந்த தாழ்ச்சி உண்டு இருக்கா? நான் இறை சமூகத்தில் இருக்கிறேன், நான் அவருக்கு பக்தியா அவருடைய சமூகத்தில் இருக்கிறவே அந்த ஒரு நிமிஷம் கூட நான் என்னுடைய சிந்தனைகளை சிதற விடாமல் நான் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருப்பேன்ற தாழ்ச்சி நம்மகிட்ட இருக்கா? அந்த மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்கா? இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. புத்தி மாறுது, தடுமாறி போகிறோம். அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். யாராவது ஒருவர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். ஆமென். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். சாவை ஏற்கும் அளவுக்கு, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும், அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி. ஆமென். ஆமென். இப்ப இந்த பாருங்க, கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி என்று சொன்னால் சாதாரண மனுஷன மாதிரிதான். மனுபுத்திரன், இறை மகன், சாதாரண மனுஷனுக்கு உண்டான துன்பத் துயரங்களிலே அவர் வாழ்ந்திருப்பார். அன்னை மரியாள் அவளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆமென். ஆமென். ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும். அதனால தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். ஆமென். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எந்த மனநிலையில் இருந்திருப்பார்? இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மீண்டும் ஒருவரை வாசிப்போம். 8, 9. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வெளிப்பாடு என்ன சொல்லுது? அதனால தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். வேறு யாராவது ஒருவர் 16ஆம் வசனம். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர், அவரை கண்டவர் காணவும் முடியாது, அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். 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 அவர் ஒருவரே சாவை அறியாத அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து ஆண்டவரை குறித்து தான் இங்கே தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் கடவுளின் மகனாயிருந்தும் தன்னுடைய தாழ்நிலையில தாழ்ச்சி யார் சொல்லிக் கொடுத்திருப்பா? அன்னை மரியாள் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. ஆமென். அன்னை மரியாள் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் லூக்கா நற்செய்தி 1:31 வாசிக்கலாம். 38, மன்னிக்கவும். ஆமென்.
பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அப்பொழுது அதனாலதான் அந்த கீழ்ப்படிதல், தாழ்ச்சி அன்னை மரியாளிடம் இருந்தது. ஆமென், ஆமென். கீழ்ப்படிதல் தாழ்ச்சி அன்னை மரியாளிடம் இருந்தது, தாயிடம் இருந்தது. அதே கீழ்ப்படிதல் தாழ்ச்சி தன் மகனிடமும் இருந்தது. 30 வயசு வரைக்கும் அன்னை மரியாள் தன் மகனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அவர் கடவுளின் மகனாய் இருந்தும் ஒரு நாளும் அவர் பெருமை பாராட்டவில்லை. எல்லா இடத்திலும் அப்படியே தாழ்ச்சியோடு போறார். நம்மிடத்தில் இந்த தாழ்ச்சியின் மனநிலை இருக்கிறதா என்ற சிந்தனை தான் இன்னைக்கு அன்னை மரியாள் அருளின் நிறைவு. ஆமென், ஆமென். அப்போ நமக்கு வர சோதனைகள் அழகையின் சோதனைகள் வரலாம், நம்பிக்கையின் சோதனையும் வரலாம். அப்போ இந்த தாழ்ச்சி பலவீனம் அல்ல. நமது சொந்த ஆற்றலையும் ஞானத்தையும் நம்பாமல் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை. ஆமென், ஆமென். புதிய உடன்படிக்கையின் பேழை ஒரு நடமாடும் ஆலயமாக இருந்தார். ஆமென், ஆமென். ஆமன் ராஜர்களே. பழைய உடன்படிக்கையின் பேழையில் என்னென்னலாம் இருந்தது? மன்னா, ஆண்டவருடைய 10 கட்டளைகள், ஆரோனின் கோல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின் பேழையாகிய அன்னை மரியாள் ஒரு நடமாடும் ஆலயம். அங்கே என்ன இருந்தது? இயேசு இருந்தார், இறை வார்த்தை இருந்தது, தூய் ஆவியானவர் இருந்தார். ஆமன் பார்த்தவர்களே, தாழ்ச்சி என்பது என்றால் நமக்குள்ளே ஒரு ஆன்மீக அகந்தை இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். அன்னை மரியாள் இயேசுவை சுமந்தார். நற்செய்தியின் தூதுவளாக செல்லுமிடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் ஒரு நடமாடும் ஆலயமாக இருந்தார். ஆமென், ஆமென். அப்போ அன்னை மரியாளுடைய ஜெபம் அழகா இருக்கிறது. லூக்கா 1 பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய பாடல் மிக அழகான பாடல். வாசிக்கலாம். ஒவ்வொருவரும் ஒரு பாடலை, அந்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம், தெளிவாக சப்தமாக. ஆமென். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம், இறை வசனம் 46, 47. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஆமென், ஆமென். ஆமென். வசனம் 48. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினருக்கும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினருக்கும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆமென், ஆமென். ஆமென். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். ஆமென், ஆமென். ஆமென். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை கட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்தி போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்றும் தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார்.
பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். ஆமென், ஆமென். 54, 55 வசனங்கள். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்று மரியாவின் தாழ்ச்சி மிகுந்த பாடல். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இரவில் படுக்கும்போது இந்த பாடலை பாடிவிட்டு படுங்கள். ஆமென், ஆமென். இந்த அன்னை மரியாளுடைய பாடலை ஒவ்வொரு நாளும் நீங்க பாடணும். நைட்டில் படுக்கும்போது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்னை மரியாளை போல் அந்த தாழ்ச்சி உள்ள ஜெபம். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. என்ன அருமையான ஜெபம். நைட்டில் படுக்கும்போது நமக்குள்ள ஒரு ஜெப ஆராதனை இருக்கணும். எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறத விட்டுட்டு அன்னை மரியாளினுடைய இந்த அருமையான நன்றி பாடலை பாடி ஜெபித்து விட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். இதோ உடைய அடிமை உடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட படுக்கும்போது ஒரு ஜபம். என்ன ஜபம் சொன்னால், ஆவியானவர் அதை உணர்த்தினார். ஆண்டவரே நான் இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேப்பா. இறை வார்த்தை வாசிப்பு, ஜப வழிபாடு, ஆராதனை எல்லாமே நான் செஞ்சிட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் செஞ்சிட்டேப்பா. உலகம் சார்ந்த என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன். எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டப்பா. நீ எனக்கு எந்தெல்லாம் பணி கொடுத்தீரோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டப்பா. இதோ நான் உறங்கப் போகிறேன், நீ பார்த்து கொள்ளும். அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன ஒப்பு கொடுக்கணும்னா, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு, நீர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்ன நீங்கள் தூங்க வச்சுட்டு என்ன நீங்கள் பத்திரமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. என்ன நீங்கள் பத்திரமா பார்த்து, ஏன்னா நீ கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே என்ன நல்ல ஒரு நித்திரை கொடுத்து நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்து காப்பாற்றிட்டு வரீங்க. நாளைக்கு எனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன தேவை, எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு அடுத்த நாளைக்கு உண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் நீர் எனக்கு கொடுக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. நீர் கொடுப்பீர் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரே நன்றி அப்பா. என் கடமை இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. நாளைய தினம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை எப்பொழுதும் கரத்தில் ஏங்கி கொண்டு இருக்கிறீர் அப்பா, தாங்கிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் என்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை அப்பா. நான் நிம்மதியாக படுத்துறங்குவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பழகி பாருங்கள். அனுதினமும் இதை மரியாவின் பாடலை பாட கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அனுதினமும் மரியாவின் பாடலை பாடிட்டு படுத்து பாருங்களேன். இந்த தாழ்ச்சி நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படும். நம்முடைய உள்ளத்தில் நிறைவே வாய் பேசும். அன்னை மரியாதை போல ஒரு தாழ்ச்சி. தாய் மரியா இல்லைன்னா நம்மளாம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னை மரியாள் வந்ததுனால தான் இயேசுவை இத்தனை வருஷம் 2025 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு வந்தார். இல்லாட்டி எப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எப்போவோ ஆண்டவர் வந்திருக்கணும். ஆனால் இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ தானே வந்திருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் காத்திருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு சாட்சியாக அன்னை மரியாள் விளங்குகிறார்கள். தாய் வீடு அன்னை மரியாள் இல்லைன்னா நம்மளாம் இல்லை. அதனால தான் த்ரூ மேரி டு ஜீசஸ். ஆமென். த்ரூ மேரி டு ஜீசஸ். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். மரியாள் கற்றுக் கொடுத்தது.
அதனால தான் அம்மாவுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. கடவுளின் தாய் என்று பெருமை பாராட்டவில்லை, நான் பெரிய மனுஷன்னு சொல்லி அவங்க தன்னையே உயர்த்து கொள்ளவில்லை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. அதனால தான் ஆண்டவர் அன்னை மரியாளை செலக்ட் பண்ணார். ஆமென். ஆமென். அன்னை மரியாள் ஒரு புதிய உடன்படிக்கையின் பாத்திரம். ஆமென். ஆமென். ஒரு நடமாடும் பேழை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அன்னை மரியாளுடைய பக்தி என்று சொன்னால் ஜெபமாலை ஜெபிப்பதோடு மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே. ஜெபமாலைகளை ஜெபிப்பொழுது அது ஆண்டவருடைய வார்த்தை கபிரியேல் வானதூதர் மூலமாக அருளப்பட்ட அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வாழ்த்து ஜெபமாலையில் ஏறக்குறைய 53 முறை வருகிறது. அந்த வாழ்த்து நாம் சொல்லுகிறோம். அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஏதோ ஓட்டப்பந்தய குதிரை மாதிரி ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று சொல்லி உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டவதே. எலிசபெத்தம்மாள் சொன்ன ஜெபம், என் ஆண்டவரின் தாய் என்னிட வர நான் யார்? இதுதாங்க உண்மையான ஜெபமாலையுடைய மகிமை. பின்னால கூட்டி சேர்க்கப்பட்டதெல்லாம் வேறு. அது நம்முடைய தேவைக்காக. தந்தையாம் கடவுள் அன்னை மரியாளுக்கு கூறிய வாழ்த்தை நாமும் வாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும். ஆமென். வேதத்தில் உள்ளது, வேதத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்த்தை பெற்ற அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியான ஜெபம் எப்படி என்று சொன்னால், எப்படி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார் என்ற சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும். அப்போ அன்னை மரியாள் எவ்வளவு தாழ்ச்சியான ஒரு பாத்திரம். அதனால தான் இதோ உன் அடிமை என்று சொல்லி கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, அன்னை மரியாளின் தாழ்ச்சி மிகுந்த இந்த மரியாவின் பாடலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெப வேளையிலே ஜெபமாலை சொல்லும் பொழுதும் இரவில் படுக்கும் பொழுதும் இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடிய அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, தாய் மரியாளை போல தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, எவ்வாறு அன்னை மரியாள் தன் மகனுக்கு 30 வயசு வரைக்கும் அந்த தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலையும் இரக்கத்தையும் குறித்து கற்றுக் கொடுத்தார்களோ, அதுபோல் நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாய் மரியாளை போல ஜெபிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. தாய் மரியாள் ஜெபித்ததை போல அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவரே என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்று சொல்லி அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்தை போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார்.
செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலருக்கு துணையாக இருந்து வருகிறார் என்ற அன்னை மரியாளின் பாடலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாட ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதுபோல நாங்கள் தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க இதோ திருப்பாடல் 41 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்கும்படியாகவும், எளியோரின் நலனின் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவர்களாய் விளங்க செய்வார், எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார், படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்ற வெளிப்பாடு சொன்னார். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக எளியோரின் இன்றைய நாளின் நற்செய்தியும் வாசகங்களும் எங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை கொடுத்தது ஆண்டவரே. அன்னை மரியாளை போல தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாய், எளியோரின் நலனின் அக்கறை கொள்கிறவர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம், ஏழைகளுக்கு உதவுகிறவர் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறார் என்ற சிந்தனையோடு, ஏனென்று சொன்னால் எளியோரில் நலனின் அக்கறை கொள்கிறவர்கள் கிடைக்கின்ற ஆசீர்வாதம், துன்ப நாளில் அவர் அவர்களை விடுவிப்பார், ஆண்டவர் அவரை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார், எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையடிக்க மாட்டார், படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்ற சிந்தனையோடு ஒரு நாளும் இந்த திருப்பாடல் 41 முதல் 3 வரை உள்ள வசனங்களை எளியோரின் மீது அக்கறை கொண்ட பிள்ளைகளாக, ஏழைகளுக்கு இறங்குகிற பிள்ளைகளாக, ஏழைகளுக்கு உதவுகிற பிள்ளைகளாக, சுயநலம் பாராமல் எனது குடும்பம், எனது பிள்ளை, எனது வீடு, எனது சொத்து, எனது பணம் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவும் கரம் கொண்டவர்களாக வாழ இந்த நாளில் நீர் கொடுத்த சிந்தனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க, இறைவார்த்தையை தியானிக்க நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை முன் குறித்திருந்தார், முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், தமக்கு ஏற்புடையவளாக்கியிருக்கிறார், தன் மாட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறார், கடவுளுடைய பணியை செய்வதற்காக என்பதை சிந்தனையோடு ஆண்டவருமை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமென். ஆமென்.